அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி 2014 நமக்கெல்லாம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி வந்தது. அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அது என்னன்னா, ராஜீவ் காந்தியின் கொலை குற்றவாளி என்று கூறப்படும் பேரறிவாளன், முருகன், சாந்தன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், நளினி 7 பேரையும் அம்மா விடுதலை செய்வதாக அறிவித்தது. ஆனால் அதுக்கு உடனே ஒரு தடங்கலான செய்தி இருந்தது. அதுதான் துக்கமான செய்தி. அதற்கான சட்ட காரணங்கள் கூறப்பட்டது. நான் அதுக்குள்ளே போக விரும்புகிறேன். குறிப்பாக தம்பி பேரறிவாளனுடைய கைதுக்கு காரணமாக சொல்லப்படுறது அவர் கொடுத்த வாக்குமூலம் தான். ஆனால் அந்த வாக்குமூலத்தை அடுத்த மரியாதைக்குரிய தியாகராஜன் IPS அவர்களே அந்த வாக்குமூலம் தவறுன்னு சொல்லிட்டார். அதுக்கு தேவையான அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரதுக்கு தயார்னு சொல்கிறாரு. இதனால் அவருக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் பென்ஷன் போன்ற சலுகைகள் தடைப்பட்டாலும் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. அப்போ அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தம்பி பேரறிவாளன் கைது செய்யும் போது அவருக்கு 19 வயசு, 25 வருஷமாக உள்ள இருக்காரு. அவங்க தாயார் அற்புதம் அம்மாளுக்கு இன்னைக்கு 69 வயசாச்சு. தந்தை குயில்தாசன் அவருக்கு 74 வயசாச்சு. இந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்தை வச்சு பாருங்க. இது எப்படின்னா, சட்டப்படி பார்த்தாலும் கூட அவர்கள் தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட நிச்சயமா அவங்கள விடுதலை பண்ணணும். 161 பிரிவின் கீழ் அவர்களை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு சரியான தருணம் வந்திருக்குது. அது என்னன்னா, நான் மிகவும் நேசிக்கும் புரட்சி தலைவர் MGR அவர்களுடைய 100ஆண்டு விழா. அவர் 1917 ஜனவரி 17ஆம் வருஷம் பிறந்தார். இப்போ 2016 அவருடைய 100ஆண்டு விழா துவக்கம். இதை காரணமாக வச்சு இந்த 7 பேரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் மனிதாபிமான அடிப்படையில் அனைவரும் ஆசைப்படுவது. இதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நம்மளை விட இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருந்து தோளோட தோள் நின்று குரல் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். குரல் கொடுப்போம், ஒன்று சேருவோம், 7 பேர் விடுதலைக்கு ஆர்வமாக காத்திருப்போம்.